ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நாப்பாளையம் பிரிட்ஜ் யூட்டர்ன் போட்டு பஞ்சர் கடைக்கு வந்திருக்கேன். ஏன் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாற்றி போடுற வேலையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் மாற்றி போடணும். அப்படியே கிரீஸு ஏர் டேக்கப்லாம் கையோட பண்ணிவிடுவோம். இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னா லோடு எதனா சொன்னாங்கன்னா கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கலாம். போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஜீவாடா போயிட்டு டைல்ஸ் சேர்த்து வந்து இறக்கிட்டு வந்திருக்கோம். பார்க்காதன்னு போய் பாருங்கள். அது சின்ன கோளாறாக ஆகிருக்கு. அதையும் சேர்த்து என்னன்னு சொல்லியிருக்கோம் பாருங்கள். சரி ரைட் மக்களே, என்ன வேலை என்ன எதுன்னு பார்க்கலாம். வண்டி அப்படியே பஞ்சர் கடைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா ரேடியலு, இதை அப்படியே செட்டாக தூக்கி டம்மியில் போட போகிறோம். டம்மியில் இருக்கிறத தூக்கி ஹவுசிங்லேயும் செகண்ட் ஆக்சிலையும் போட போகிறோம். இந்த டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பட்டன் எம்ஆர்எஃப், இது நம்மக்கிட்ட கிடையவே கிடையாது. இது எப்படிடா வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருந்ததில் ஒரு டயர் லைட்டாக சென்டரில் அடி வாங்கியிருக்கும், அதாவது கிழிச்சிட்ருக்கோம். அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிற்கும் போதே வெடிச்சிருச்சு. அதாவது இந்த கட்டு பின்னு பிஷெலாம் வேலை பார்த்தேன் பார்த்தீங்களா அப்போவே. அதனால் என் அண்ணன் வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து டயர் வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் ஒரு வண்டி 2 வண்டி வச்சுருக்காரு அவர்கிட்ட. சரி என்கிட்ட ஒரு செட்டு இருக்குது, நீ இப்போதைக்கு போட்டு ஓட்டிக்க, காசு பொறிமா கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம நிலைமை எப்படியெல்லாம் போகுது பார்த்தீங்களா. சரி ரைட், அதனால் இதை வாங்கி வச்சு இந்த ஃப்ரண்ட்டு பட்டனை வந்து எங்கே போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆக்சிலில் போட போகிறோம். அதே மாதிரி அந்தாண்ட இருக்க C8 டயரை தூக்கி செகண்ட் ஆக்சிலில் போட போகிறோம். அதான் சொல்லிட்டேன், ஜாக்கியும் போட்டார் போல். இங்கே கொஞ்சம் இது நம்மளுக்கும் கொஞ்சம் டயர்டாக இருக்கா, அதனால் அண்ணன் எல்லா வேலையும் பார்த்துப்பார். நம்ம கூட மாட ஏன்னா சின்னதாக ஹெல்ப் பண்ணால் போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயர்லாம் புதுசாகவே இருக்கும். இது மட்டும் ரைட் சைடில் இருந்தது இல்லையா, அதாவது கொஞ்சம் சீக்கிரம் ஓடன டயரு. கொஞ்சம் பட்டனே இருக்காது பாருங்க, தேஞ்சிட்ருக்கோம். கொஞ்சம் பார்த்து தான் போடணும். இப்போதைக்கு டயர் மட்டும் மாற்றி போடுவோம். இன்னொரு 1 மாதம் இல்லை 2 மாதம் கழிச்சு பவுட்ரு போட்டுக்கலாம். இந்த டயரு கொஞ்சம் லைட்டாக பட்டன் கம்மியாக இருக்கும். அதே ரைட் சைட் டயர் பார்ப்போம். ரைட் சைட் டயரில் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் கிங் பின் மாற்றாதுக்கு முன்னாடி தேஞ்சிடுச்சு கொஞ்சம் சீக்கிரம். ஆனால் அது அந்த அளவுக்கு தேஞ்சது காரணம் என்னன்னு ஒன்றும் புரியல. கிங் பின்னால் அந்த அளவுக்கு தேயுமான்னு தெரியல. ஆனால் கேட்டதுக்கு ஒரு சில பேர் டயர் கம்ப்ளைண்ட்டாக கூட இருக்கலாம் அப்படின்றாங்க. சரி ரைட்டு, அதை எதுக்கு சிங்கிளாக ஓட விடுவானா அப்படின்னு சொல்லிட்டு அதை 2 செட்டாக கட்டி அதை உள் டயரில் ரைட் சைடில் தூக்கி போட போகிறோம். இந்த சேருங்களில் போய் எல்லாம் எப்படி கிடக்குது பாருங்களேன். எங்கனாவது வாட்டர் வாஷ் பண்ணலான்னு பார்த்தாலும் அந்த சைடு ஆந்திரா சைடு போனால் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இது வந்து அப்படியே செட்டாக ரைட் சைடில். ஓல்ட் டயர் போகுது. அதாவது இதில் வந்து C8 எங்கள் ஓனர் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த டயர். பையா 2ல் வை. அவ்வளோதான், ஒரு டயர் மாற்றியாச்சு. நான் ஒன்றே ஒரு நாள் டம்மியில் ஓடிட்டு இருந்தாலும் இப்படி இருக்கும். அவ்வளோதான், ஒரு செட்டு ஃப்ரண்ட்டில் இருந்து தூக்கிட்டு வந்து டம்மியில் போட்டாச்சு ரேடியல்.
இதுக்கு மாட்டியாச்சு மக்களே. அதாவது C8 வந்து செகண்ட் ஆக்சிலுக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து MRFும் போட போகுது. MRF கைட்டி இருக்கு. ஒரு செட்டு போட்டாச்சு. அந்த கொஞ்சம் தேஞ்ச டயரை தூக்கி உள்ளே போடுறோம். உள்ளே போட்டு கொஞ்சம் நார்மலாக இருக்கிற டயரை வந்து வெளியே போடுறோம். அந்த டயரை மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எதனால அப்படி ஆகுதுன்னு. இப்போ ஃப்ரண்ட்லேருந்து தூக்கி இதில் போட்டோமா இப்பயும் வாட்ச் பண்ணணும். அவ்வளோதான், இந்த வேலை முடிஞ்சாச்சு. ரேடியில் தூக்கி டம்மியில் இந்த 2 செட்டு நூல் டயரை தூக்கி ஃப்ரண்ட் ஆக்சிலையும் செகண்ட் ஆக்சிலையும் போட்டாச்சு. கிரீஸ் அடிச்சுட்டு இருக்காங்க. அடுத்தது எவ்வளோ இருக்கா? 150 வைங்க. 150 ரேடியலுக்கு நூல் டயருக்கு 130. நல்லா குனிஞ்சு மாட்டியாச்சான்னு பார்த்துட்டு வரும்போது தான் ஒரு வேலை தெரியுது. பாருங்க தெரியுதா? டிஸ்க்கு வீர்சல் விட்டுருக்கு. அதாவது இதுலேருந்து நெட்டு வரைக்கும் விட்டுருக்கு. என்ன பண்ணலாம்? டிஸ்க்கு என்ன பண்ணலாம்? இந்த லெஃப்ட் ஆக்சில் இருக்கிறத தூக்கி அப்படியே தூக்கி டிஸ்க்கு மட்டும் மாற்ற போகுது. இப்போ வேறு வழி இல்லை. ஏன்னா அதை அப்படியே வச்சுன்னு ஓட்ட முடியாது. ஃப்ரண்ட்டில் வேறு போட்டிருக்கோம். டம்மியில் இது வரைக்கும் உள்ளே இருந்ததால தெரியல. இல்லை இப்போ சிங்கிளாக ஓட போகுது. அதனால் இதை நம்பிலாம் ஓட்ட முடியாது. போக எக்ஸ்டர்ன் ஆகிட்டே போயிடும். வேறு வழி இல்லை, போட்டு தான் ஆகணும். அதனால் பண்ணிடலாம். கையோட ஒரு வேலை முடிஞ்சிடும். டயர் எல்லாம் நாங்கள் வாங்கி போட்டது. அதில் இருந்து வண்டியில் இருந்த டயர் தான் இருக்குது பார்த்தியா? இதான் இந்த டிஸ்க். காற்றங்கள்லாம் கொஞ்சம் டைட் வச்சு விடுவோமா? ஏன்னா அந்த இதில் கட்டினாங்கல்ல. ஆனால் ஒரு இதில் 17 வருது, ஒரு இதில் 18 வருதுப்பா. அவ்வளோதான். பெருசல் விட்ட கிராக் விட்ட டிஸ்கை லிஃப்ட் ஆக்சில் தூக்கி போட்டாச்சு.
இந்த டிஸ்கே சரியில்லை, டிஸ்க்கு தான் மாற்றணும். என்னத்த சொல்கிறது. ஒரு 2 சிங்கிள் ஓட்டுவோம், ஓட்டிட்டு அடுத்த சிங்கிள் எதனா டிஸ்க்கு கிடச்சிதுன்னா வாங்கி மாற்றி விட்ருவோம். ஆனால் இது எதுவும் வீசல் விடலை, இது மேலே வந்து துரு பிடிச்சதோட அட்டையாக எடுத்துட்டு வருது. அங்கே சாண்டு பிளாஸ்ட் பண்ணுங்க, அப்போவே இது வெளியே இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா பண்ணிடலாம். டயரு இப்போ கட்டி மாட்டுற வேலை முடிஞ்சுது. ஒரு டிஸ்க்கு அந்த போட்ட டிஸ்க்லேயும் பெருசாக திருச்சி இல்லை. என்ன பண்ணுறது, சரி கொஞ்ச நாள் ஆகிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு தான் ஒன்று மேலே ஒன்று வந்துக்கிட்டே இருக்குங்க, சொல்லவா வேணும். ரைட் மக்களே, ரேடியில் தூக்கி பேக்லேயும் நைலான தூக்கி ஃப்ரண்ட்லேயும் போட்டாச்சு. இப்போ எவ்வளோ வேலை பார்த்துருக்கோம். இந்த விஜயவாடாவில் பெருசாக ஒன்று மாற்றம் தெரிஞ்ச மாதிரி தெரியல. எனக்கு இன்னும் இந்த ஹைட்ராபாத் சோலார் கனடி போகும் பாருங்க, சோலார் பேனல் அதுவே ஒன்று கொடுத்தாங்கன்னா இவ்வளோ வேலை பார்த்ததுக்கும் அங்கே போய் எதுனா ஒன்று மாற்றம் தெரியுதா, நான் அதில் செக் பண்ணி பார்த்துடலாம். ரேட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அதுக்கு நீ என்னடா பண்ண கேட்டால், நம்மளுக்கும் ஒரு சின்ன வேலை இருக்குது. வண்டி இப்போ தான் அங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி சர்வீஸ் ரோட்டில் எடுத்து வந்து நிப்பாட்டிருக்கேன். அதே 2 வண்டி தள்ளி எடுத்து வந்து நிப்பாட்டியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் போனோடனே இன்ஜின் ஆயில் செக் பண்ணு. இன்ஜின் ஆயில் கம்மியாக தான் இருக்குது, 1 லிட்டர் வாங்கி வச்சுருக்கேன். அது இன்ஜின் ஆயில் ரேடியேட்டர் தண்ணிலாம் கட்டாகுதுன்னு பார்த்துட்டு அதை கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போம். கொதிக்க ஹீட்டாக இருக்கும். நானும் லைனாக கேட்டுக்கிட்டு வரேன், 24, 27 ரிங்ஸு கிடைக்குமான்னு. எந்த கடையிலையும் இல்லைன்றாங்க. எதுக்குன்னா நம்மளுக்கு அது சீல் உடைக்க வாட்டமாக இருக்கும். நம்ம டாட்டா வண்டியில் இருக்கும்போது அதில் தான் வச்சு சீல் கட் பண்ணால் திருப்பி போட்டு மாற்றி உடைப்போம். நிறைய இடம் பார்த்தீங்கன்னா சீல் உடைக்கிறதுக்கு நம்மளை தான் உடைய சொல்லலாம், நம்மகிட்ட எதுவுமே இல்லையா. அதனால் அதை மட்டுமாவது வாங்கலான்னு பார்க்குறேன், கிடைக்க மாட்டேங்குது. இதுதான் இந்த லைனில் இருக்கிற கடைசி கடை. இங்கே கேட்டு பார்ப்போம் கிடைக்குதான்னு. இருக்கு 24, 27 வாங்கிட்டேன். 200 ரூபாயும் ஒரு ஸ்பேனர். ஆன் ஆஃப் சுவிட்சு ஒரு லைட்டு இது ஒன்று மாற்றணும், அதை பார்த்துன்னு வரேன், அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. மஞ்சம்பாக்கம் மாரி எல்லா பொருளும் ஒரே இடத்துல சுற்றி கிடைக்க மாட்டேங்குது பாருங்க. இது ஒன்று வாங்கியாச்சு. இதெல்லாம் ஒரு 3 கடையில் கேட்டு 4வது கடையில் கிடச்சிது. கேட்டால் வந்து நம்ம கண்டெய்னரில் சீல் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார போகும். இதுக்குள்ளார போட்டு இப்படி தூக்கி இப்படி திருப்பி மடக்கி அப்படி உடைக்கிறதுக்கு ஆட்டமாக இருக்கும். நான் டாட்டா வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இதை வச்சு தான் வந்து சீலை உடைப்பேன். மற்றபடி பழுப்பு இருக்கும், பழுப்பு ஒன்றும் கிடைக்காத நேரத்துலலாம் செட் ஆகாது. நம்மளுக்கு ஸ்பேனர் கரெக்டாக இருக்கும், அதனால தான் போயிட்டு இதை வாங்கிட்டு வந்தேன். பழுப்பு வாங்கி ஒன்றுத்துக்கும் சீல் உடைக்கு மட்டும்தான் வச்சுருக்கோம். இதனால் ஸ்பேனர் ஆகாது, உதவும் இல்லை. 200 ரூபாய் இது வாங்கி வச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சுவிட்சு. இந்த சுவிட்சு வந்து இந்த எல்இடி லைட் இது போயிடுச்சு, ஒயர் முறுக்கி தான் வச்சுருந்தேன். அது சுவிட்சு வாங்கிட்டு வந்தேன். இதையும் போட்டு விட்ருவோம், வேலை முடியும். இதில் தான் இருந்தது ஒயர். வந்து தேவைன்னா எப்போனா தான் போடுவேன், இருந்தாலும் அப்பப்போ ஒயர் முறுக்கிட்டு இருந்தால் தான் சரிட்டு ஒரு சுவிட்சு வேணும். இந்த போட்டு வைப்போம். சரி பார்ப்போம் இந்த வேலையை. சுவிட்சு மாட்டியாச்சு. அதே சுவிட்ச் சரி, சின்ன வேலை தான் இது வரைக்கும் முடிச்சிட்டேன். ஒரு வேலை செய்யலான்னு பார்த்துட்டு இருந்தேன். இன்ஜின் ஆயில் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் ஊற்றி விட்டு தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு. கடைசியில் கொஞ்ச நேரம் படுத்தேன், தூங்கிட்டேன். சரி ரைட்டு, முன்னாடி பார்த்தோன்னா அந்தளவுக்கு கம்மியாக இல்லை. சரி பார்த்துக்கலாம், என்ன சொல்கிறாங்க, லோடு எதனா சொல்கிறாங்களா என்ன பார்த்துட்டு போகிற வழியில் பார்த்தா பார்ப்போம். அப்படி இல்லைன்னா எங்கே பார்க்குற மாதிரி வருதோ அங்கே பார்த்துக்க வேண்டியதான். ஆயில் கம்மியாக தான் இருக்குது, இருக்கிற 1 லிட்டர் ஊற்றி விடுவோம். என்ன மூடி எவ்வளோ டைட் ஆகுது. ஐயோ, ஏன் மூடி எவ்வளோ டைட் ஆகுது.
லிட்டர் தண்ணி. இருந்த ஆயில் 1 லிட்டர் ஊற்றியாச்சு. தண்ணி ஒரு 1 லிட்டர் பக்கமா குடிச்சது. இன்ஜின் ஆயில் இன்னும் ஒரு 1/2 லிட்டரு இல்லை 1/2 லிட்டர் கொஞ்சம் மேலே இருந்தால் ஊற்றி விட்டுருக்கலாம். இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ரைட் ரொம்ப இதில் இல்லை. சரி, ஒரு சிங்கிள் 2 சிங்கிள் ஓட்டிட்டு வாங்கி ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேற்று எதுவும் சொல்லவே இல்லை மக்களே. இன்னைக்காவது என்ன சொல்கிறாங்களா, ரோடு என்ன கிடைக்குதான்னு பார்ப்போம். பங்க்கில் டீசல் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஹைதராபாத் ரோடு சொல்லியிருக்காங்க, ஆனால் அந்த சோலார் கிடையாது, வேறு கம்பெனி. 32,000 கிட்ட வந்துடுச்சுப்பா. 32,000 தான். டீசல் போட்டுக்கிட்டு புறப்பட்டாச்சு. இப்போ எங்கே போய் லோடு ஏற்ற போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பீச் ரோட்டில் சான்கோவில் போய் ஏற்ற போகிறோம். அதாவது பீச் ரோட்டில் ஆல்கார்கோ இருக்குது, அதுக்கு பக்கத்தில் சான்கோ. ஹார்பர் லைன் வேறு நிற்கிதான். போய் யூட்டர்ன் போட்டு வர்றதுக்குள்ளே லைனில் போதும் ஆகிடும். எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எம்எஃப்எல் டேர்னிங்கு. கிட்டத்தட்ட ஆண்டாளுக்குப்பத்துலேருந்தே லைனில் தான் நிற்கிது. லைனில் தான் போயிட்டு இருக்கேன். என்னைக்கு போய் ஏற்றிட்டு வெளியே வர போகிறேன்னு தெரில. ஐயோ, நான் சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. மெயின் ரோடு ஏறி போனேன், திருப்பி விட்டாங்க, மறுபடியும் போயிட்டுருக்கேன். பீச் ரோடு வந்துட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சான்கோ போகணும். கேட்டு பார்த்தேன், விடலை. இல்லைனா ஆப்போசிட் ரோடு சர்வீஸ் ரோட்டில் போனோன்னா இந்த ஒரு கல்லி ஆர்டிஜி அதுக்குள்ளே தான் போகணும். விடலை. இதில் போய் எங்கே போய் யூட்டர்ன் போடணுன்றீங்க? டோல்கேட்டு போய் யூட்டர்ன் போடணும். காலியாக தான் இருக்குது, விட்டுன்னு தான் போயிடலாம். இதோ இருக்குது, இதுக்குள்ளே தான் போகணும். இது மெதுவாக போகுது. போயிட்டே இருந்ததுன்னா போய் யூட்டர்ன் போட்டு வந்துடலாம். நின்றுச்சுன்னா தான் தலைவலி. இதுலையே போயிட்டு எஸ்டிபி தாண்டி அடுத்த சிக்னலில் போய் யூட்டர்ன் போட்டு வரணும். டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. ஒரு வழியாக யூட்டர்ன் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம்பா. இந்த சிக்னலில் அப்படியே யூட்டர்ன் போட்டு போக வேண்டியதான். ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு. இதில் பாஸு எல்லாம் எங்கே போடுறாங்கன்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இதில் வருஷக்கணக்கு ஆகுது. இங்கே தான் பாஸ் பண்ணணுமா, போட்டேன். இது ரைட்டு, போய் பாக்ஸு தேட வேண்டியதான். C3 வேமண்ட்டுக்கிட்ட இருக்குதுன்றாங்க. இதெல்லாம் ஆர்டிஜி லைன் போல். எங்கிட்ட இருக்கும் தெரியலையா. வேமண்ட்டு சொன்னாங்க, தோருக்கு வேமண்ட்டு. இது என்ன பாக்ஸு? இது கிடையாது. லாஸ்ட்டில் 097. கொஞ்சம் பாக்ஸ் தேடணுமே. இதுவும் இல்லை. இதோ இருக்குப்பா பாக்ஸு. இந்த பாக்ஸ் தான். வண்டி பக்கத்தில் தான் இருக்குது, கேட்டு பார்ப்போம். அந்த வண்டி 40 ஃபீட்டா, வேற வண்டி வந்துருக்கு, எடுக்கிறாங்க. அவ்வளோதான். இந்த பாஸை கேட்டில் கொடுத்துட்டு அவுட் பண்ண வேண்டியதுதான். ஓடி ஏற்றிட்டு வெளியே வந்தாச்சு. சோபா பாருங்க, ஃபுல்லாக லைனாக நிற்கிது. நம்மளும் இதில் தான் நின்று போய் வந்தோம். மீஞ்சூர் பைபாஸில் போயிட்டுருக்கேன். மழை வேறு பெய்யுது.
இதுல இருக்க வண்டி பாத்தீங்களா, எதுக்கு யூஸ் பண்ற வண்டினே தெரியல. பாக்குறதுக்கு பெருசா டிப்பர் மாதிரியும் இல்ல, பின்னாடி பக்கெட்டும் பெருசா தெரியல. அதெல்லாம் ஏன்னா மைனிங் யார்டு இல்ல குவாரி அது மாதிரி அங்க ஓடுறதுதான். ஆனா கொஞ்சம் வண்டி வித்தியாசமா தான் இருக்கு. பெரிய டயர் 4. தண்ணி லாரியா இருக்குமா? எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா காவேரியில இருக்க. டீ குடிச்சிட்டேன், வாங்க கிளம்பலாம், போய் ஆகணும். இதுல மொத்தம் 40 வண்டி வருதான். என்ன பண்றது, எல்லா வண்டியும் போயிடுச்சா இல்ல என்ன எதுனே தெரியல. சரி, அதுதான் ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்க வேணாம், போலாமேன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கேன். டைம் காலையில 5:30 மணி ஆகுது. எங்க போயிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒங்கோல் கிட்ட போயிட்டு இருக்கேன். விடியுதோ இல்லையோ உனக்கு வந்து நின்னுக்கிறானப்பா 24 hours. வர போற வண்டிட்டு எப்படியாவது வசூல் பண்ணியே அவனு நிற்கிறது. நம்ம வண்டி மட்டும் கூட போறாங்க, பாப்போம். அப்படியே ரன்னிங்ல ஒரு 200 கொடுத்துட்டு வச்சேன். இப்படி வந்தாலும் சரி, விடிய காலையில தானே, இந்த டைம்லயும் வந்துட்டு இருந்தாங்கப்பா. 24 hours நிக்கிறாங்க அப்போ கொஞ்ச நேரம். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா போன தடவை நான் வரும்போது நாற்றுலாம் நடலை. இப்போ நாற்று நட்டாங்க, இது அதுக்கு முன்னாடி நட்டுருப்பாங்க போல. இது மட்டும் ரொம்ப கொஞ்சம் திக்காக இருக்குது பச்சை கலரில். இதெல்லாம் பாருங்க இப்போ தான் நட்டுருக்காங்க. நல்லா இருக்கும். ஆனால் விவசாயம் சூரியன் இருக்கு லைட்டாக அந்த மேகமூட்டத்தில் மறைஞ்சிக்கிட்டு. வண்டிக்கு எவ்வளோ வேலை பார்த்து 2 பட்டையை வந்து எடுத்து ஒரு பட்டையை மேலே தூக்கி போட்டு வண்டி கொஞ்சம் லெவல் பண்ணியாச்சு. இருந்தாலும் அதில் பெருசா ஒரு மாற்றம் இருக்கிற மாதிரி தெரியல. அதாவது எதில் சொன்னா மைலேஜ் விஷயத்துல. எனக்கு போன ரோடு பார்த்தீங்கன்னா விஜயவாடா போயிருப்போம். அது போன சிங்கிள் என்ன இருந்ததோ அதே தான். அதாவது கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி போயிருப்போம், அப்படியே அதே 15 தான் இருந்தது. இந்த ட்ரிப்பும் போய் அவ்வளோ வேலையும் பார்த்துட்டு போய் 15 தான் இருக்கு. இதுக்கு மேலே என்ன சொல்றதுன்னு புரியல. இது கண்டெல்லாம் இருக்குது, குஞ்சி புகையும் தள்ளல, ஆனாலும் மைலேஜ் இல்லை. எப்படி பார்த்தாலும் ஒரு சிங்கிளுக்கு 8000 வந்து 10,000 டீசல் மற்ற வண்டிக்கு அதிகமா பிடிக்குது. அது கிடைக்கிற கொஞ்ச நேரமும் அந்த டீசல் தான் போயிடுது. என்ன சமாளிக்க சமாளிக்க. அப்புறம் வேற எதுனா சின்ன சின்ன வேலைங்க, சின்ன சின்ன வேலை இருந்தாலும் 10 ரூபா கம்மியில எதுவும் போயிடுதா. யார் போட்டோம். இந்த ஓடைங்கள்ல தண்ணி போதா? தண்ணி போகல, போய்கிட்டு இருந்ததை நிப்பாட்டாங்க. அதுல இருக்க தண்ணி தேங்கி நிக்குது. மண்ணு வாசனை செம்மையா இருக்குதுப்பா. வண்டி வச்சு ஏறு ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நிக்கிறவங்க எதுவும் கேட்கல, அந்த பக்கம் நிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம்.
உங்களை பார்க்காத மாதிரியே போயிடணும். தாண்டியாச்சு. ஹைதராபாத் வந்து 198 கிலோமீட்டர் இருந்து கம்பெனிக்கு இது வரைக்கும் நான் போனதில்லை. ஆனா அங்க போனாதான் தெரியுமா, அங்கேயே ஒரு 4-5 இருக்கு அவங்களோட இது. அங்க போனாதான் அவங்க எதாவது மாற்றி விடுறாங்களா இல்லை அந்த கம்பெனிலே இறங்குறாங்களா எதுவும் தெரியுமா. போறது வந்து பாத்தீங்கன்னா பிரீமியர் எனர்ஜி லிமிடெட். ஏன்னா அதுவும் கண்ணாடி ரோடு தான் சொல்றாங்க. கண்ணாடியா என்ன பேச ஓப்பன் பண்ணி பார்க்க வச்சோம். இது 1-2 சாரல் போடுது. இந்த இடம்லாம் ஏர் ஓட்டி வச்சிருக்காங்க. ஆப்போசிட்ட பாரு, இந்த பக்கம் பச்சை கலர்ல நடுவுல நாத்து விட்டுருக்காங்க, மீதி ஃபுல்லா ஏர் ஓட்டி வச்சிருக்காங்க. கொஞ்சம் உரம்லாம் வேற கலந்துட்டு இருக்காங்க. அப்ப நட ரெடி ஆயிடுச்சு. லைட்டா சாரல் அடிக்குது. ஆந்திரா முடிவுக்கு வரப்போது மக்களே. ராச்சிப்பள்ளி ஆத்துல தண்ணி எவ்வளவு தூரம் போகுது. ஃபுல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அதனால தண்ணி அதிகமா இருக்கு. இந்த தண்ணி நேராக கடலுக்கெல்லாம் போகாது எவ்வளோ சீக்கிரம். எங்கெங்க ஏரி குளம் குட்டெல்லாம் இருக்குதோ அங்கங்கெல்லாம் போய் சேர்ந்துடும். அதுக்கும் மீறி கடலுக்கு போகிற மாதிரி இருந்ததுனா தான் கடலுக்கு போகும். ரைட், பணத்திற்கு சோதனை கொடுக்கும் சாவடி வந்து விட்டது. கட்டணத்தை செலுத்தியாச்சு. எவ்வளோ பெரிய பலமா இருக்குது. போடதான் போட மாட்டேங்க, மண்ணையாவது போட்டலாம், அதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. பஸ் விபத்துக்குள்ளாகி விட்டது போல டோ பண்ணி எடுத்துட்டு போறாங்க. சின்னதான் ஒரு மேடை கண்டா போடும், அப்படியே அடங்கி போயிடுது. நம்ம 34-35 கிலோமீட்டர் வேகத்துல வரோம். வேற இப்போ போகிற கம்பெனியோட லொக்கேஷன் மேப் லொக்கேஷனால காட்ட மாட்டேங்குது. ஆனால் அந்த சோலார் கம்பெனி போகிற வழியில் தான் போகணும். நேராக உள்ள போயிட்டு ரைட்டு திருப்பி லெஃப்ட் திருப்பி லெஃப்ட் திருப்பி அப்படின்னாக்கா ஒன்றும் புரியல. நான் அங்கே போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா
அங்கே இருந்துக்கிட்டே நம்ம வழி கேட்டோம்னா இங்கே வந்து குழப்பமாயிடும். அதெல்லாம் கிட்ட போய் இறங்கிட்டு அங்கே போய் டவுட்டுன்னா கேட்கலாம். ஏன்னா அங்கே யாருன்னா கேட்டு பார்க்கலாம். கம்பெனி பேர் சொல்லி சொன்னாங்கன்னா அப்படியே போக வேண்டியதான். ஏற்கனவே இறக்கின கம்பெனி தாண்டி போய்கிட்டு இருக்கேன். தாண்டி போனா 4 ரோடு வரும் சொல்றாங்க. எவ்வளவு தூரத்துல வரும் தெரியல. ஏடுல ஏற மாட்டான்னு இந்த ஜென்சன் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்ட்ரைட்டா ரோடு இல்லை, அதோட முடியுது. மேடு ஏறி இறங்கின உடனே ரைட்டு. அப்போ இதுதான். நீ எங்கன்னா போர்டு வீடு இருந்தா பரவாயில்ல, போர்டு எங்கன்னா ஒன்னையும் காணா. இது கிடையாது. இதுனா டிஆர்இஎக்ஸ் ட்ரக்ஸ் எனர்ஜி. ஓ, ஸ்டார்டிங்ல இந்த மேடு எக்ஸ்ட்ரால இருந்து ஈத்துட்டு வரம்பா. எங்கேயுமே அந்த போர்டே இல்ல, வேற ஏதோ ஒரு பேர் தான் போட்டிருக்கு. எங்கிட்டு தான் இருக்கு அப்போ கம்பெனி? ஓரியன்ட் எலக்ட்ரானிக்ஸா? இப்போ இந்த ஃபேன் ஓரியன்ட் ஃபேன்லாம் வருது, அந்த கம்பெனியா? அது ஒரு 4-5 வண்டி நிற்கிது, கண்டெய்னரு. இதுவாக தான் இருக்கணும். அது வரை லைனாக வண்டி நிற்கிது மக்களே. லைனாக வண்டி இருக்கு மக்களே. போயிட்டு பில்லை கொடுத்துட்டு என்ட்ரி பண்ணிட்டு வருவோம். வே டு ப்ரீமியர் எனர்ஜி குளோபல்னு போட்டிருக்கு. ஆனால் பில்லில் ப்ரீமியர் எனர்ஜி லிமிடெட் மட்டும்தான் இருக்குது. போயிட்டு பில்லை கொடுத்துட்டு வண்டி நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு வந்துட்டேன். கூப்பிட்றேன் போ அப்படின்ட்டாங்க. இப்போதைக்கு 15 வண்டி இருக்கான் நம்மளுக்கு முன்னாடி. டைம் 2 மணி ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்திருக்கேன் கம்பெனி கேட்டுக்கிட்ட. இதுவும் சோலார் பேனல் தயாரிக்கிற கம்பெனி தான். ஆனால் அது லோடு ஆகிட்டு இருக்கு பாரு. வண்டியில் இது எல்லாமே சோலார் பேனல் தான். வண்டியை கொண்டு வந்து திருப்பி நிப்பாட்டிருக்கேன். 3 வண்டி பாயிண்டில் இருக்குது. 3 வண்டியில் எந்த வண்டி இறக்குதோ அப்புறம் நம்ம எத்த விட வண்டி தான். வண்டியை பாயிண்டில் விட்டாச்சு. டோரை ஓப்பன் பண்ணிட்டேன். சேம் அதே தான், அந்த கம்பெனிக்கு போகிறோமோ அதே இது தான். இதுலேயும் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முடிஞ்சது, இறக்கியாச்சு. டைம் 5:30 மணி ஆகுது. ப்ளூ கலர்ல மாறும். இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிடும். மேடு பாருங்க எப்படி ஏறுது. ரோடு வண்டி எல்லாம் ஏத்துறோன்னா எக்ஸ்ட்ரால தான் ஏறும். இங்க பாத்தீங்களா எவ்வளவு வண்டி நிக்குது. ரோடு இறக்கியாச்சு மக்களே ஒரு வழியா. டைம் பார்த்தீங்கன்னா மணி 5:35 ஆகுது. சரி ரைட்டு, இந்த வீடியோ நான் அதோட ஏர்ன் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் 4 ரிட்டர்ன் ஆகுதான்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய்.